ஹோமம் வளர்த்துருக்காங்க, அப்புறம் பிரயாணம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஜபம் மாலை சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம் நிறைய இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போக முடியாதவங்க இங்கே கும்பிட்டுக்கலாம். செம கூட்டங்க, நிறைய கூட்டம் தான். தரிசனம் நல்ல தரிசனம் பிடிச்சதுங்க. என்ன சொல்லணும்னா, ராமர் கோயில் வந்து அயோத்தியில் கட்டினதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் பிரார்த்தனை கிடச்சிருக்கு. 500 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அது பெரிய கிஃப்ட் அவருக்கு. நம்மளுக்கும் இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம அது பார்த்துருக்குறோம். இன்னையெல்லாம் எப்போ பார்ப்போன்னு தெரியாது. நம்ம அயோத்திக்கு போக முடியல, பட் வந்துட்டு எப்படியாவது போகணும்னு ஒரு ஆசை தான். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் போய் பார்த்துக்குவோம். அது அந்த பூமி கால் மிதித்தாதான் ஒரு புண்ணியமே. அதனால் இப்போ ராம்நகரில் இருக்க ராமர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கேயே நல்ல பூஜை கீஜை சாமி தரிசனம் எல்லாம் நல்லா கிடச்சிருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம், அப்புறம் நிறைய ஹோமங்கள், நிறைய ஜபங்கள் எல்லாம் நல்லா நடந்திருக்கு. நல்ல கூட்டம் இருக்குது, நல்ல தரிசனம் கிடச்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய பேர் ஜே முனீஸ்வரனுங்க. என்னுடைய மனைவி கவிதா. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அயோத்தியில் இருக்கிற அளவுக்கு இங்கே ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு நேரில் போகணும், நானும் என் மனைவியும் அயோத்தி போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். வாழ்நாளில் கண்டிப்பாக அது போயிட்டு வரணும் நினைக்கிறேன். கண்டிப்பாக போகணும். ஆமாம் 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 ஆமாம். என்னுடைய என்னை கேட்டால் 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்து செய்கிறதா சொல்கிறாங்க. இது என் ஜென்மத்தில் எனக்கு கிடச்சிருக்கு இல்லையா, எனக்கு அது நாங்கள் செஞ்ச புண்ணியம் இல்லையா, அது வந்து எனக்கு கிடைக்க அதிர்ச்சி. ஏன்னா இதே மாதிரி தான் அத்திவரதர் கோயிலுக்கும் போனேன். அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே வருவார்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இதே மாதிரி பார்த்தோம். அவர் வந்து அதே மாதிரி இந்த வருஷம் வந்து திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசிக்கு போய் அதெல்லாம் போய் இப்போ சொர்க்கலோகம்லாம் போனோம். இங்கே வந்து ராமரை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இல்லை ரொம்ப சந்தோஷம் தான். இந்த பிறவியில் இந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா, அது வந்து பெரிய பெரிய புண்ணியம் தான். நம்ம இன்றைக்கி வர முடியாமல் கூட இருந்திருந்துருக்கலாம், ஆனால் இதுவும் எனக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. அவர் போட்ட பிச்சை அயோத்திக்கு போகணும், அவரை பார்க்கணும், அது வந்து அது வந்து வேண்டுதல். கண்டிப்பாக போய் பார்க்கணும், எல்லாரும் போய் பார்க்கணும். ஆமாம் 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 ஆமாம். ரொம்ப இப்போ ரீசெண்டாக பார்த்தா எல்லாரோட ஸ்டேட்டஸ்லேயும் இதுதான் இருக்குது. எல்லாரோட ஒரு ஏக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தானே. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுக்கும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்த வழியிலே ரொம்ப சின்ன கோயிலெல்லாம் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப ஹாப்பி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.